Hi friends, welcome to our channel. நாம் ப்ரீவியஸ் கிளாஸஸில் என்னென்ன ஸ்டிச்சஸ் பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒரு பேப்பரில் எழுதி காட்டியிருக்கேன். ஸோ இதுதான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ஸ்டிச் டே 2 ஆர் கிளாஸ் 2ன்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நாம் ஃப்ரீயாக ஆரி எம்ப்ராய்டரி லைவ் கிளாஸில் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க, கண்டிப்பாக நம்மளோட குரூப் யூடியூப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்காவது நீட் இருந்தாலும் ஷேர் பண்ணி கொடுங்க. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற கிளாஸ் ஜிக்ஜாக் ஸ்டிச். இந்த ஜிக்ஜாக் ஸ்டிச் எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நம்ம ஆரி ஒர்க் ப்ளவுஸில் நெட் ஃபேப்ரிக் அட்டாச் பண்ணுறதுக்கு அண்ட் கட் ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த ஜிக்ஜாக் ஸ்டிச் தான் நாம் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஜிக்ஜாக் நீங்கள் கிளியராக உங்களுக்கு ஜரி த்ரெட்டில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலும் ஓகே தான், இல்லை சில்க் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணாலும் ஓகே தான். ஆனால் கம்பல்சரி உங்களுக்கு இந்த 2 த்ரெட்லேயும் இந்த ஜிக்ஜாக் ஸ்டிச் ஈஸியாக போட தெரியணும். அப்போ தான் நம்ம அந்த கட் ஒர்க்கை நீட்டாக அழகாக கம்ப்ளீட் பண்ணி முடிக்க முடியும். நாம் இப்போ ஜரியில் எண்ணாட் போட்டுட்டு கீழே ஃபேப்ரிக்லேருந்து மேலே த்ரெட்டை எடுத்தாச்சு. ஒரு பெரிய செயின் போட்டுட்டு குட்டியாக அது பக்கத்துலேயே இன்னொரு இடத்துல பஞ்ச் பண்ணி, இப்போ நம்ம வெளியே எடுத்து அந்த இடத்துக்கு பக்கத்துலேயே பஞ்ச் பண்ணி குட்டியாக ஒரு செயினை நீங்கள் போட்டிங்கன்னா அதுதான் லாக். ஸோ அங்கே ஒரு லாக்கை கொடுத்துட்டு நீங்கள் அது தடுத்தது ட்ரையாங்குலர் ஷேப்புக்கு கீழே டவுன் பண்ணி ஒரு பஞ்ச் பண்ணுங்கள். ஒரு பெரிய செயின் போட்டாச்சு. அகைன் ஒரு குட்டியாக ஒரு நாட் ஆர் லாக் போட்டாச்சு. லாக் போட்டுட்டு மறுபடியும் இன்னொரு டைரெக்ஷனில் இருக்க ட்ரையாங்குலருக்கு போகணும். இதே ஸ்டெப் தான் நீங்கள் ரிப்பீட்டடாக ஃபாலோ பண்ணணும். அந்த குட்டி லாக் போட்டுட்டு தான் நம்ம இன்னொரு பக்கத்துக்கு டேர்ன் பண்ணணும். நீங்கள் லாக் போடாமல் டேர்ன் பண்ணிங்கன்னா நமக்கு அந்த லூப் அந்த ஒரு ஸ்டிச் அங்கே இருக்கிறது நிற்காது, அது சரிஞ்சு வந்துடும். அதுக்காக தான் இந்த ஜிக்ஜாக்கில் நம்ம ஒரு பெரிய செயின் அண்டு ஒரு குட்டி செயின், அந்த குட்டி செயினை நம்ம லாக்குன்னு தான் சொல்லுவோம். ஓகே, அந்த மாதிரி லாக் போட்டுட்டு நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாக் போட்டு யூஸ் பண்ணுற இந்த ஜிக்ஜாக் நம்ம கட் பீட் ஒர்க் அண்டு பீட் ஒர்க், பீட்லேயே நிறைய வகைகள் இருக்குது. ட்ராப் பீட், ரைஸ் பீட், பீட் இது எல்லாமே நாம் இதே மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் ப்ளவுசஸில் நீங்கள் ஒர்க்கு நிறையா பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டிச்சு இந்த ஸ்டிச்சு தான். இப்போ நம்ம ஜஸ்ட்டு ஜரியில் மட்டும் இந்த ஜிக்ஜாக் போட்டுட்ருக்கோம். இது கூட நீங்கள் நடுவில் ஒரு பீடு ஆட் பண்ணிட்டீங்கன்னா அந்த லாக் மட்டும் போட்டுட்டு நம்ம டேர்ன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ அதனுடைய ப்ராக்டிஸ்க்காக தான் நீங்கள் இப்போ பார்க்குற இந்த ஜிக்ஜாக் ஸ்டிச். நீங்கள் வீடியோவை கொஞ்சம் பொறுமையாக ரிவைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். அடுத்தது டபுள் ஜிக்ஜாக். டபுள் ஜிக்ஜாக்குங்கிறது எதுவும் பெருசாக இல்லை. இது நம்ம எங்கேயும் அதிகம் யூஸ் பண்ணவும் மாட்டோம். ஜஸ்ட்டு நம்ம சில்க் த்ரெட் ப்ராக்டிஸ்க்காக தான் இந்த ஸ்டிச்சு நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இப்போ நம்ம மேலே ஜரியில் போட்ட அதே ஜிக்ஜாக்கை ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுட்டு அகைன் அதுக்கு நடுவில் இன்னொரு ஜிக்ஜாக், இதே சேம் ப்ரொசீஜர் தான். நீங்கள் சென்டரில் வர மாதிரி கிராஸாக போட போகிறோம். இதுதான் டபுள் ஜிக்ஜாக். இது கம்பல்சரி நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் நம்ம சில்க் த்ரெட்டை எப்படி ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறோம், கையை எப்படி டேர்ன் பண்ணி நம்ம த்ரெட்டை வெளியில் எடுக்க தெரியுது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டபுள் ஜிக்ஜாக் ஸ்டிச். ஸோ இது நீங்கள் கண்டிப்பாக சில்க் த்ரெட்டில் தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் நம்ம த்ரெட் பண்ணும்போது, லோடிங் ஒர்க்லாம் பண்ணும்போது நமக்கு த்ரெட்டை ஈஸியாக ஹேண்டில் பண்ண தெரியும். அதுக்காக தான் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது செயின் வித் ஜிக்ஜாக். ஸோ செயின் வித் ஜிக்ஜாக் இந்த ஸ்டிச் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்டிச் தான் நம்ம கட் ஒர்க் அண்டு நெட் ஃபேப்ரிக் அட்டாச்சிங்கில் நம்ம யூஸ் பண்ண போகிற ஸ்டிச்சு. ஸோ நம்ம எப்பயும் போல் செயின் ஸ்டிச் எவ்வளோ குட்டியாக நம்மளால் போட முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் ஜரி த்ரெட்டில் போட்டாலும் ஓகே தான், சில்க் த்ரெட்டில் போட்டாலும் ஓகே தான். அகைன் அதுக்கு மேலே நாம் கட் ஒர்க் ப்ராசஸில் கண்டிப்பாக ஜரியில் தான் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். நீங்கள் நெட் ஃபேப்ரிக் அட்டாச் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஜரி தான் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் வேறு எங்கேயாவது ஒரு அவுட்லைனாக இதை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஜரி மேலே இந்த மாதிரி நமக்கு என்ன கலர் ப்ளவுஸ் ஆர் சாரீ வருதோ அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக சில்க் த்ரெட்டில் ஒர்க் பண்ணிங்கன்னா ரொம்பவுமே க்யூட்டாக இருக்கும். இந்த ஜிக்ஜாக் செயின் மேலே நம்ம எப்பயும் போல் போடுற இதே ஜிக்ஜாக் தான். ஆனால் நம்ம அந்த இடத்துல ஒரு லாக் போடுறோம் பார்த்தீங்களா, அந்த லாக் நம்ம இந்த ஜிக்ஜாக்கில் போட தேவையில்லை. ஜஸ்ட்டு மேலே ப்ரெஷ் பண்ணி ஒரு நாட் எடுத்துகிட்டு அகைன் அப்படியே திரும்பி கீழே வரோம். மறுபடியும் மேலே டாப் அண்ட் பாட்டம், அவ்வளோதான். சென்டரில் நமக்கு செயின் ஸ்டிச் இருக்கும். சேம் ப்ரொசீஜர். இதுக்கு நம்ம லாக் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு ஒரே ஒரு செயின் மேலே போடுறோம், அகைன் அப்படியே த்ரெட்டை திருப்பி கீழே போடுறோம், மறுபடியும் மேலே கீழே, இதே தான் டாப் அண்ட் பாட்டம்.
கீழே அப் அண்ட் டவுனில் நம்ம போட்டுகிட்டே இருக்கிறது தான் நம்மளோட கட் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணக்கூடிய செயின் வித் ஜிக்ஜாக். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது பட்டன் ஹோல் ஸ்டிச். இந்த ஸ்டிச்சுமே நம்ம பெருசாக எங்கேயும் யூஸ் பண்ண மாட்டோம். எதுக்காக இந்த ஸ்டிச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சில்க் த்ரெட் ப்ராக்டிஸ் நல்லதுக்காக தான். அண்டு நீங்கள் ஏதாவது நம்ம கார், பைக் அந்த மாதிரி ஏதாவது ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வர வீலுக்கு இந்த ஸ்டிச் யூஸ் ஆகும். இப்போ இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து நார்மலாக நம்ம த்ரெட்டு மேலே எடுத்ததுக்கப்புறம் நார்மல் ஒரு செயின் போட்டுட்டு நீங்கள் மேலே போய் ஒரு லாக்லாம் எது இதில் போட தேவையில்ல. மேலே ஒரு பஞ்ச் பண்ணி அதே மாதிரி ஒரு லூப் எடுத்து கீழே நீங்கள் இழுத்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு போட்ட லூப் வந்து குட்டி ஆகிடும். அகைன் நீங்கள் கீழே வந்து தான் ஒரு லாக் போடுவீங்க. குட்டியாக ஒரு செயின் போட்டு திருப்பிட்டு மறுபடியும் ஒரு செயின் ஸ்ட்ரைட் லைனில் ஒரு செயின் போடுவோம். இந்த வீடியோ நீங்கள் பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ பாருங்கள், நான் ஒரு செயின் போடுறேன். த்ரெட்டை மேலே பஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு கீழே இழுத்திங்கன்னா நம்ம போட்ட லூப் குட்டி ஆகிடும். அகைன் அங்கே ஒரு லாக் போட்டுட்டு அகைன் அந்த ப்ராசஸை ரிப்பீட் பண்ணுறோம். இது டபுள் பட்டன் ஹோல். இது சேம் தான். நீங்கள் மேலே அந்த எல்லோ கலரில் போட்டோம் பார்த்தீங்களா, அதே ஸ்டிச் தான். இப்போ மேலே ஒரு டைம் கீழே ஒரு நாட் பண்ணணும். அகைன் நீங்கள் அப்படியே கீழே கொண்டு போகணும். மறுபடியும் மேலே வந்து நாட் பண்ணணும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அழகாக ஃபினிஷிங் நமக்கு கிடைக்கும். என்ன அழகாக ஒரு 4 சைடு இருந்து ஒரு குட்டி குட்டியாக லாக் ஆகும்போது அந்த ஃபினிஷிங் நமக்கு லாக்காக நடுவில் ஒரு நாட் இருக்க மாதிரி நமக்கு ப்ரொஜெக்ட் பண்ணோம். அது ரொம்பவுமே க்யூட்டாக தான் இருக்கும். இது வந்து நமக்கு சில்க் த்ரெட் ப்ராக்டிஸ்க்காக மட்டும்தான். இந்த ஸ்டிச்சை நம்ம எங்கேயும் தனியாக த்ரெட் ஒர்க்லேயும் நம்ம எங்கேயும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இன்னொரு டைம் உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கேன் பொறுமையாக. ஸோ கண்டிப்பாக அது மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். நம்ம இன்றைக்கி கிளாஸஸில் டோட்டலாக நம்ம 9 ஸ்டிச்சஸ் பார்த்துருக்கோம். இன்றைக்கி கிளாஸில் நம்ம ஒரு 5 ஸ்டிச்சஸ் பார்த்துருக்கோம். இதை நீங்கள் உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப கண்டிப்பாக கொஞ்சம் டைம் எடுத்து ரிஸ்க் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஈஸியாக ஆரி ஒர்க் வந்துடும். நான் ஃபஸ்ட்டு கற்றுக்கும் போதெல்லாம் என் கிட்ஸு தூங்கினதுக்கப்புறம் நான் நைட்டு தான் மேக்ஸிமம் நான் ப்ராக்டிஸே பண்ணுவேன். ஸோ கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் கிட்ஸ் இருக்கப்போ. பட் நம்ம பண்ணணும். நம்ம கோலை நோக்கி நம்ம போகணுன்னா நாம் தான் ரிஸ்க் எடுக்கணும். நானும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும்போது தான் இதை கற்றுக்கிட்டேன். நம்மளாலேயும் முடியும்.